என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் பத்தி தான் பார்க்க போறோம். அது மாதிரி நான் ஒன்னு சொல்லிடுறேன். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான். கடமையை செஞ்சால் வெற்றி, கடமைக்கு செஞ்சால் தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னையில இருந்து நம்ம எல்லாருமே கடமையை செய்ய போறோம். இந்த வீடியோட நோக்கமே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மால் முடியும், நம்மளால முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இன்னையிலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இத்தனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் என்னோட நடிப்புக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னையிலேருந்து நான் படிப்புக்காக வீடியோ போட போகிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே வேலைக்கு போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இன்னையிலேருந்து ஜாவா வந்து நான் நடத்த போகிறேன். ஊப்ஸ் கான்செப்ட் வந்து நடத்த போகிறேன். எல்லாத்துக்கும் புரியும். நிறைய வெப்சைட்ஸில் வந்து நிறைய வந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோட டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. டாபிக் உள்ள போகலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இன் ஜாவா. இல்லை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்டர்வியூலாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா எதுக்காக ஊப்ஸ் கான்செப்ட் வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தி மெயின் எய்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லணும்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமாரிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஓரளவு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கிளாஸ்னா என்ன டெக்னிக்கலாக சொல்லுவாங்க அப்படின்னா கிளாஸ் இஸ் a குரூப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னா அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா மேங்கோ, ஆப்பிள் இப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஒரு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, டு ப்ரொடெக்ட் ஏ குரூப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பேக் இருக்குன்னா அது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ அந்த ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ஸ், நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதான் என்கேப்சுலேஷன் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். அதோட டெக்னிக்கல்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்ல இருக்கிறத இன்னொரு கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அதாவது ரீயூசபிலிட்டிக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமாரிசம். ஸோ பாலிமாரிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேம் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா கம்பைல் டைம் பாலிமாரிசம், ரன் டைம் பாலிமாரிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ அது என்னன்னா டீப் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் டீப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்சைட் தி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஷோஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஹைட் பண்ணுறது டேட்டா. அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், ஏடிஎம் இது எல்லாமே சொல்லுவாங்க. இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் டீப்பாக சொல்கிறேன். இப்போ எதுக்காக வந்து இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து படிக்கிறோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரியல் டைமாக வந்து என்ன இருக்குது அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கே வந்து நம்ம படிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதில் இருக்க ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீப்பாக நான் வந்து இவங்க எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவே நான் வந்து போகிறேன். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப்பாக என்ன ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங்கிறது ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.